ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போறோம். ஏன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போகணும், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு இன்னைக்கு. அதனால கடகடன்னு வந்துட்டு காலையில குளிச்சுட்டு போகணும். அதனால உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போறோம். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டு மோர் தாளிச்சுட்டு சாதம் வடிக்க போறோம். அவ்வளவுதான், இன்னைக்கு சிம்பிளா முடிஞ்சிடும். சரி, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்றதுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ்ல இருக்க உருளைக்கிழங்க ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்ப நம்ம தோல் சீவிட்டு பார்க்கலாம். நான் இப்ப இது தோல் சீவிக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்க நான் நல்லா சீவிட்டு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில போட்டுக்கோங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். அதுக்காக தான் நம்ம தண்ணியில போடுறோம். பாருங்க, நான் இன்னொரு உருளைக்கிழங்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இப்ப நல்லா இத பொடிசா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். கடாய் காயட்டும். இப்போ கடாய் காய்ஞ்சிட்டோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க வெயிட் பண்ணுவோம். கடுகு நல்லா பொரிக்கிட்டோம். கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன். கருவேப்பிலையும் சேர்த்துறேன். கடுகு பண்ணது கருவேப்பிலை போட்டுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வேகட்டும். நம்ம இப்போ அதுக்குள்ளேயே ஒரு பக்கம் மோர் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நான் ஜார் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதில் தயிர் ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். நான் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்சியில போட்டு ஒரு ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமா ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாம். சும்மா ஒரு டைம் ஊற்றி எடுத்தா போதும். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். மோர் தாளிக்கிறதுக்கு கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 காஞ்ச மிளகாவை 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டு எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்ல பச்சை கருவேப்பிலை இருந்தால் நல்லா வாசனையா இருக்கும் பார்க்கறதுக்கு.
நான் போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சும்மா லைட்டா போட்டா போதும், ரொம்ப போட வேண்டாம். இதையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடிச்சு வச்சிருக்க மோர் அதில் எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மோர் ரெடி ஆயிடுச்சு. மோர் எப்பவுமே தலைக்கும் போது பெருங்காயம் எல்லாம் போட்டு தலைச்சிங்கன்னா சாப்பிட நல்லா வாசனையாவும் நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம மூடி வச்ச உருளைக்கிழங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம போட வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் வந்துட்டு நான் ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்கிறேன். இது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு சின்னதா கொஞ்சமா வந்துட்டு கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். கரம் மசாலா வந்து போட்டதே தெரியக்கூடாது, ஆனா டேஸ்டும் நல்லா இருக்கும். போட்டீங்கன்னா நீங்க ஒன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி. ஆனா கொஞ்சமா போடணும், ரொம்ப போடக்கூடாது. சும்மா ஒரு சிட்டிகை அளவு நம்ம மஞ்சள் எல்லாம் போடுற மாதிரி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப திரும்பவும் நம்ம இத மூடி வைக்க போறோம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுடலாம். நடுவுல ஒரு 1 நிமிஷம் கழிச்சு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடலாம். சிம்லே இருக்கட்டும். பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்ப பாருங்க, உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு, வாசனையே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை இதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.